பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சப்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கோளு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்பங்கூடு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா குடிச்சதெல்லாம் கிளவே கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா குடிச்சதெல்லாம் கிணவ கஞ்சி. அண்ட குண்டா ஜமஜட்டை அடகு வச்சுத்தான் எங்க ஆபத்தா வச்சு கப்பலிங்க பெங்கல வச்சுத்தான். அண்ட குண்டா ஜமஜட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு முக்குத்திய பெங்கல வச்சுத்தான். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு மண்டி ஓட்டு சூம்ப போறோம். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எருமை மாடு வைக்க போறோம். இருக்க இருக்க கூட்டம் ரொம்ப லேடுவாடா இருக்கு. இந்த ஜீனுக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்ட நிலைமையை நினைச்சா என் உள்ளம் பதறுதே. ஆனா இந்த ராசவாட்டு மாதிரி நான் எங்கனையும் பார்க்கல. 10 ஆள் உட்காந்து பவுடர் ஓட்டாலும் 30 பட்டை ஓடுறா. என்னண்ணே அது தென்னம்பிள்ளைக்கு ஆண் பிள்ளை எதுன்னா பிடிச்சி பாரு, பாலையை பிடிச்சி பாருன்னு என்கிட்ட கேட்டாலும் கூட இப்போ 12 பேர் லூஸ் ஆத்துறேன். 13ஆம் லிஸ்ட்டில் டைரில் எழுதிக்கங்களா. வந்தால் ஒரு நாரதர் உண்மையிலே என் நண்பன் பொன்னமராதி பக்கத்தில் உள்ள வையாபுரியில் பகலில் விறகு வெட்டுதல் மூட்டம் போடுதல், இது கேவலம் கிடையாதுப்பா. அதைத்தானே சொன்னேன். மாரியா பேசிட்டு போறான்னா அவனை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது செய்யி இருப்பா, எங்களுக்கு தெரியாதா? பேச விடு. நான் எதுக்கு என் நண்பன் தான் செந்தில்குமரன். அப்ப எல்லாம் எங்க அண்ணன் முத்தப்பா அண்ணன் அவர் சொன்னார், நாடக உலகத்திலே நான் அதிகமாக சந்திச்ச ஒரு நாரதர்னா ஒன்று முத்துச்சிரிப்பி, இன்னொன்று முத்தப்பா. ஆறுமு சித்தப்பா. நிறைய சண்டையில் தொட்டு போயிடுவேன், பேசாம இரு. இன்ன வரைக்கும் முத்தப்பான்னு சொன்னோன்னா ஒரு கைதட்டு வருது. ஏன்னா எத்தனையோ நாரதர் ஒரு கேள்விக்கு ஒரு பதிலே சொல்லுவாங்க. ஆனா முத்தப்பான்னே ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு வள்ளிட்டு கேட்பாங்க, இது உண்மையாம்மா? உண்மைதான் சாமி, பொய் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பதிலை சொல்லுவார். ஒரு கேள்விக்கு 7 பதில் சொல்லக்கூடிய ஒரு நாரதர்னா முத்தப்பான்னே. முத்தப்பானை கெடுத்தது யாருன்னா நாடகம் பார்க்க வந்த ஆளுகிறேன். அதில் என்னென்னா முத்தப்பானை உள்ள பாடி பவுடர் போட்டுக்கிட்டு இருப்பார். உள்ளே வந்து தலைவா ஒரு கட்டிங்க போடுங்க தலைவா. உடனே முத்தப்பானே கட்டிங்க தானே, அப்புறம் சாப்பிட்றேனே, போட்டத்தேன் தலைவா சொல்லுன்னு இருக்கான். சாப்பிட்றோம். கடைசியில் ராசவாட்டி சீனு முடியறதுக்குள்ளே வர முடியாது, இப்படி கிடக்கும் தவளை மாதிரி. யாழை கலட்டுறதுக்கு ஒருத்தேன், அது கோலை கிடக்கு ஒருத்தேன். இதில் அதிகமாக பொழைச்சது யாருன்னா கான்ட்ராக்ட்காரங்கிறேன். காலையில் போதே ஆயிடும். நத்தம் பஸ் ஸ்டாண்டில் முத்தப்பரனை இறக்கி போட்டு பையில் 500 ரூபா வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் நடந்துச்சுப்பான். ஆனால் முத்தப்பான்னே ஒழுக்கமான முறையிலே இருந்திருந்தால் இன்னைக்கு அதை குழந்தைகள்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. குடி ஒரு கலைஞனையோ மனிதனையோ மொத்தத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன வேலை பார்க்குறீங்க எனக்கு தெரியாது, அந்த வேலையை கவனம் செலுத்தாமல் இந்த தேர்தத்தான் குடிச்சீங்கன்னா அந்த வேலையும் இழக்கலாம், உங்கள் குடும்பத்தை இழக்கலாம். கடைசியிலே பக்கத்து வீட்டுக்காரன் தான் உன் வீட்டை வேலை வாங்குற ஆளாத்தான் இருப்பேன். குடினால நீ வெத்துட்டியாப்ப இல்லை கைதட்டு போலதான் இருக்கு. என் கூட நடித்ததே எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. அந்த அண்ணனை நான் தான் சொல்லுவேன் ஆரம்பத்தில்,
நீ வந்து சூப்பர் சிங்கர் போவே சினிமாவில் பாடுவேன் இன்ன வரைக்கும் எங்கள் அண்ணன் அந்த நன்றியை மறக்கலை முத்துச்சிருப்பி டெய்லி யூடியூப்ல பார்க்குது எங்கள் அண்ணன். அது இந்த மாதிரி நாடக மேடையிலே ஒரு நாரதர் ராஜவாட்டம் முத லோகிதாசன் போட்டது எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி. அந்த முத்துச்சிருப்பி அண்ணனை என் உறவுகள் பூரா நாடகத்திலே ரசித்து ரசித்து உச்சத்துக்கு கொண்டு போனாங்க. இன்னைக்கு முத்துச்சிருப்பி அண்ணன் ஒரு நாளைக்கு ஒரு நாடு போறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன் அடிச்சேன், எங்கேனே இருக்கேன் தம்பி, இலங்கையில் பாடிக்கிட்டு இருக்கேன். 10 நாளைக்கு முன்னாடி போன் அடித்தேன், தம்பி அமெரிக்காவில் இருக்கேன், ஆஸ்திரேலியா இருக்கேன்றேன். நான் இன்னும் இந்த சிங்கமுனாரியை தாண்ட முடியல. காரணம் புத்திரக்கட்டு பாண்டி. எப்படி தாண்டுவேன்? எப்படி என்னை தாண்ட விடுவேன்? ஏமேன் காலேன் தூதேன் யமகண்டேன் நீலகண்டேன் புதுக்கோட்டை தாளம். செந்தில்குமார் என்னை சொல்றார், ஒருவனுக்கு இருந்தே வந்தா தெரியுமா, எதுக்கு நீ நாடத்துக்கு வர்ற? என் குணம் உனக்கு தெரியாம தெரியுற. இன்னைக்கு நத்தத்துல விடிஞ்சா தெரியும். ஏங்க நான் 1 ரூபா 2 ரூபா விழுந்து கிடக்கணும். இல்ல என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே, நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவல்காரே, எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவல்காரே. அவர் வருவார் சாமியார் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே காவக்காரே கோவக்காரே. என்ன மரம் ஜாதி வச்சா? தென்னமரம் ஜாதிக்கொரு தேங்காய் காப்பதில்லை, கொள்ளையில வச்ச முள்ள குளம் பார்த்து பூப்பதில்லை. தேடி அன்பால் ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கோடி என்ன கோடி கூறம்மா, வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா. அழகி கேளம்மா காதல் கொடிதான். ஒடுகுற ஒண்டியோட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்ன விரைஞ்சா என்னவாகி எண்ணி பாரு. ஒடுகிற வண்டி ஓதம். என் வசனம் மறந்து வச்சா? ஏன் உனக்கு பேசுறது மறந்து வச்சா? என்ன தெரியும்னு இங்க வர்ற? நீ என்ன தெரியும்னு வந்திருக்க. இதுவரையும் உன் பருப்பு வெந்திருக்கான், இனிமேல் வேகாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் சிலிண்டர் காலியாச்சா? அதனாலதான் நீ இங்க வந்திருக்க. அப்படியா? உப்பு தண்ணியில் வேக போட்டிருக்கியா? முறை வருதா? உப்பு தண்ணியில வேக போட்டோம்னா அது சரியா வராது. நல்ல தண்ணியில வேக போடுவே. நீ வேக போட்டது ரேஷன் பருப்பா இருக்கும். ஏய் முட்டை கலப்ப, என்ன பேசணுமோ அதை பேசு. என்ன யாருங்கிற முதல்ல தெரிஞ்சுக்க. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன தாஜில்தார்ட்ட போய் சொல்லவா? கணக்கெடுக்க போறியா நீ? யாரா இருந்தா எனக்கு என்ன? இங்க என்ன பண்ற நீ? இங்க என்ன பண்றேன்னு நான் பருத்தி பால் என்ன பண்ண? அப்படி சொல்லு. கிண்டற பருத்தி பாலா இருந்தாலும் பருத்தி இவ்வளவு பேர்ல பருத்தி பால் எதுல இருந்து வருது? பருத்தி பால் எதுல இருந்து வருது? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? என்னது 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு? தாங்கள் சொல்வதிலே பதில் இருக்கு மிஸ்டர் நீ மூஞ்சூர். சொல்றதிலே பண்ணி இருக்கறா முட்டை கலப்ப. சாமின்னு வாக்குறேன், அப்புறம் மூக்கந்தர அந்த செந்தில் ஒரே அறையில பல்லு கீழே விழுந்து போயிடும். அதெல்லாம் ஒரு ஏரியால வச்சுக்க. அதெல்லாம் நத்தத்துல ஏய் எதுரே நீ ஏவுறது, புள்ளி வைக்கிற, சூனி வைக்கிறது, கார் வாங்கி கார் ரூபா விற்கிற எலுமிச்சம்பழத்தை 11 ரூபா கொடுத்தாது வாங்கியாந்து உன் வீட்டுக்கிட்ட வச்சுட்டு போயிருவேன். ஏன் பண்ணிக்க? நான் ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன். நீ ஏவி விட்டுட்டு போனீங்கன்னா நான் தாவி விட்டுட்டு போயிருவேன். என்ன தெரியும்? நீ என்ன தெரியும்னு இங்க வந்திருக்க. எனக்கு எல்லாமே தெரியும். அனைத்தும் தெரிந்திருந்தால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமா அப்படின்னு எங்க கேட்டாங்க? கேட்டவன்ட்ட போய் கேளு. எவன் கேட்டா எனக்கு என்ன? பூதேவி பூரா என்னுடைய உறவுகளை பாரு. கைதட்ட சொல்லவா? கைதட்டுங்க. நல்ல விஷயம், அருமையான விஷயம். இது தூக்கத்துல இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சும்மா விட்டுங்கிறது தெரியுது. அதனால கை மிக உயர்ந்த தட்டு. வாட்டர் முல்லைன் திவாகர் இருக்காருல்ல, பாத்துருக்கீங்களா? அது திவாகர் சித்தி மைந்தேனா? அவன் வந்து யூடியூப்ல லூஸ் ஆக்குவேன், நான் மேடல் லூஸ் ஆக்குவேன். தங்கச்சி அவருக்கு கொடுத்துருக்கேன். இந்தா ஐடியாப்பா. நேத்தே திறந்தேன் கடை. சரி, நல்ல விஷயங்க. சிறப்பா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. சிறப்பாக அதான் உன் செருப்பு எடுத்துட்டு போயிட்டாளு. அங்கே கதையில எடுத்துட்டு போயினால இல்லையா? சிறப்பாவா? நீ கை கொடுக்கும் போதே மோதிரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். நீ ஏன் செருப்பை சொல்ற? மோதிரத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு. கை கொடுக்கும் போது அது என்ன அங்கே போய் மறைக்கிற? செருப்பை கொண்டு போயிட்டாங்கன்னு. கையில் உள்ள மோதிரம் போச்சா இல்லையா?
இது முத்தூட்டு ஃபைனான்ஸில் கலந்தது தானே இந்த மாலை. ஆமா, நீ வந்து வாங்கி கொடுத்ததுனால நான் வாங்கிட்டேனா இல்லையா? அந்த ஓனர் போட்டா அவர் கேரளாக்காரதேன், எங்கள் சித்தப்பாதேன். இவங்க சித்தப்பா தான் அக்கா மகளை கொடுத்துருக்காப்ல. முறைகட்ட வேலை சித்தப்பா அந்தால சொன்னேன், உங்களை சொல்ல. முறைகட்ட வயல இருந்ததுனால தானே நீ முறை தடுமாறி கொடுத்துருக்க. ஏன் முறைகட்ட வேண்டேன்? முறை கெட்டு போயிருந்தோம்னா முறைகட்ட வயல தான். பால் பொங்கி அது திறஞ்சால் முறை கட்டு போயிடும். ஆமா, அதனாலதான் அதுக்கு பேர் முறைகட்ட. முறை கெடாது. பால் எப்போதுமே பொங்கி வெளியில வழியணும். அதான் பால் பானை பொங்கணுங்கிறது. நீ மயிறு. ஆமா, உண்மையை சொல்ல. பெரிய மனுஷன் பார்க்க மாட்டேன். பொழுதுனைக்கு இப்படி இப்படி பெரிய ஏசுதாஸ் உனக்கு உண்மையை சொன்னா என்ன எரியுது? பால் பொங்கணும், பால் பானை பொங்கணும், பட்டி பெருகணும், பால் பானை பொங்கணும். ஏன் பட்டியை பெருக சொன்னாங்க? பட்டி ஏன் பெருகுது அப்படின்னா, பட்டி என்றால் ஆடு, மாடு, கோழி குஞ்சு. கோச்சிட்டு போற. ஆமா, அவர் கோச்சிட்டு போனா யாரும் நம்ம பூக்குழி இறங்க மாட்டாங்கல்ல. அங்கே போய் டீ சாப்பிட்டு படுத்து கிடக்க. அதை போய்கிட்டு சொல்லுங்க. பட்டி ஏன் பால் பொங்குது? பால் பொங்கணும். பட்டி பெருகணும்னா ஆடு மட்டும் இல்ல, மாடும் சேர்த்துதான். பட்டி பெருகணும்னா ஆடு மாடெல்லாம் பெருகணும் அப்படிங்கிற தன்மைங்க. ஏன்னா காரணம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. சரி, நல்ல விஷயம். இந்த இடம் என்ன இடம்? நத்தம் மேடை. 1000 மாடு நத்த மேடை, வேலிமலை சாரல். அப்படி சொல்லுங்க. வேலிமலை சாரல். இப்படி பேசுற போதே நல்லா இருக்கும். வாதி பிராந்தி. என்னது? நீ தானே சொன்ன வாந்தின்ட்டு. ஏண்டா பிராந்தியை குடிச்சாத்தே வாந்தி வர்றேன். வாந்தின்னு கேட்டிருந்தா நீ பிராந்திக்கு போட்டு வாதி ஏக்காதுங்க 3 மணிக்கு. வாதி பிரதிவாதி. ஆமா, வாதினா என்ன? நீங்க நம்ம 2 பேரும். நான் பேசும்போது நான் பேசணும், வாங்கி பேசணும். ஏய், நான் பேசும்போது நீ பேசினா எப்படி கேட்கும்? 2 பேரும் லூஸ்ன்றாங்க. சொல்லுவாளா இல்லையா? மாத்தி மாத்தி. அப்ப நான் கேட்கும் பொழுது சொல்லணும், நீங்க சொல்லும் போது நீங்க கேட்கணும். அப்படி சொல்லுங்க. இப்ப பாருங்க, நான் அருமையா பேசுறேன். எப்படிதாங்க இருக்கணும்? சரிங்க. வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் வர காரணம் பச்சால்ட்டு தான் கேட்கணும். நான் அப்ப பிறக்கல, நான் அப்ப சின்ன புத்துரு. சின்ன பிள்ளையா இருக்கும் போது வச்சுட்டாங்க. பத்திரத்துல வேலிமலை சாரல்னு எங்க அப்பா வச்சிருக்காரு. யாரு வச்சது? எங்க அப்பா பத்திரம் வச்சிருக்காரு. இல்ல, யாரு வச்ச? உங்க அப்பா வச்சிருக்காரா? ஆமா. இந்த இடம் உங்களுக்கு சொந்தமா இருந்தா பட்டா சிட்டா நகன்னு சொல்லக்கூடிய சாட்சி இருக்கணும்ல? இருக்கு. என்ன வச்சிருக்கிய? அத்தாச்சி. யாரு வச்சிருக்கிறது? தொங்காசு இல்ல, இழுத்து விட்டு போயிடுவாங்க. யாரு வச்சிருக்கிறதுன்னு அத்தாச்சி வந்து ஊர் பிரசிடண்ட் வச்சிருந்தாரு. அப்புறம் மறு எலெக்ஷன்ல தோத்து போனதுனால கிளருக்கு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா கிளருக்கு பிரசிடண்ட் அடிச்சு காலி பண்ணிட்டாரு. அடுத்து அவர் வச்சிருந்தாரு. அப்புறம் இவரு இடம் அளக்கிறவர் வச்சிருந்தாரு. யார? அத்தாச்சிய. சரி, அடுத்து புலக்கிறவர் வச்சிருந்தாரு. எதை? வேறு கட்டிய புலக்கிறவர் வச்சிருந்தாரு. எதன்னு கேட்டு? அத்தாச்சிய. சரிங்க. இப்ப மூட்டம் போடுறவர் வச்சிருக்காரு, செந்தில் குமரன். சரி, வையாவரி. சரி, அது இருக்கட்டுங்க. இப்ப யாரு வச்சிருக்கேன்னு கேட்டேன். இந்நேரத்துல போக முடியாது, ஓடி வாங்கி. இப்ப நீ தானே வச்சிருக்க. அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி தாய் மாதிரி. நான் சொன்னது இடத்தோட பத்திரத்தை. சாட்சி இட்டனா போட்டுக்கணுமா இல்லையா? போட தெரியாது. மொட்டனாக்கு மொட்டன கராட்டக்காரன் படத்துக்கு ஆட வந்திருக்காரு ராமராஜே. மாங்குயிலே பூங்குயிலே இந்த பாட்டுக்கு ஆட. சிவபூஜையில கரடி பூந்த கதையா இருக்கு. அது கரடி அதுங்க. நான் வளர்க்குற மூஞ்சூர். யாரு இந்த தம்பி? யாரு? தம்பி யாரு? அதுக்கு தான் போய் தூக்கத்துல வெஸ்டர்ன்ல போய் படுக்காத. தம்பி யாரு? அந்த ஆவி அடிச்சோட தம்பி தெரியாம பேசிவிட்டாங்க மாதிரி. என்ன தெரியாம சரியா பேசணும். வளரும் புள்ள அறியாத கண்டு இன்னும் சீம்பால் கூட வரலங்க. யாருக்கு இல்ல? அறியாத கண்டு. அதனால அவருக்கு எல்லாமே பேசுவாரு. எல்லாமே பேசுவாரா? ஏங்க ஆரம்பத்தில் நீங்க வாக்கல, என்னையே அவுட் பண்ணி காலி நின்னுட்டேன் சிங்கம். இவனை தான் நான் பிடிக்கணும். எனக்கு திறமையான நிகரான போட்டியாளர் நீதானே. ஆமா, எதை கேட்டாலும் சொல்லுவேன். என்ன கேட்டாலும் சொல்லுவீங்க. இவனுக்கு பேச தெரியல. ஏன்ட்ட கேளுங்க. நீங்க அவனுக்கு என்ன உறவு முறை? நான் வந்து 2 பேரும் வந்து ஒரே தகப்பனுக்கு தான் பிறந்தான். ஆனா அவன் எனக்கு மச்சினே வேணும். அவ்வளவுதான். அப்பப்போ வந்து 43 ரூபாய்க்கு பேசிட்டு போயிடுவாரு. பெரிய முத்து, மதுரை முத்து. இங்க ஆளக்கானா ஒரே அப்பனுக்கு பிறந்தானா அவன் மச்சினனா? அவன் சொல்றது தப்பு. நீங்க சரி. அவன் நானு அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. எனக்கு ஒரு முறைக்கு அவன் சித்தப்பா வேணும். அப்படி சொல்லுங்க. தப்பு. உங்க நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆமா. உங்க சித்தி மகளா அவர் எடுத்திருக்காரு. எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து டாட்டாஜியா? ஆமா, எடுத்துக்கிட்டு வந்தா தானே. நீ ஒரு ஹெல்மெட் மண்டே. நீ ஒரு செந்தில தட்டி விட்டுருவே மண்டையா. அடிச்சு ஓடையப்பா, இதுவே கிழிச்சிட்டு போயிடா. சரி வாங்க, நான் இந்த பையன்கிட்ட பேசி பார்க்கலாம்ங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இந்த பையனுக்கு எதுவுமே தெரியல, அதனால உங்கள்ட்ட கேட்க. எனக்கு தெரியுமுங்க. லகரம் இட்டனா போடல, இச்சனா போட்டாப்ல. சரி, அதனால கசடத பர வள்ளினம். அதே இதெல்லாம் தெரியுமுங்க. 2வது படிக்கையில படிச்சுட்டேன். வேற சொல்லுங்க. டேய் இங்க சொல்லுங்க. கசட தபர வள்ளினம் என்னது? காதியா காதுங்க.
லேசா வண்டு போயிருச்சு சாமி. சரி எங்கன நம்மன்னு மெல்லினம் அதே இதெல்லாம் மூணாவதே படிச்சுட்டேங்க. வேற எரள வள்ளல இடையினம் நமன சமுத்திரம் ட்ரெயின் ரோடு பாலம். அது இப்ப நாளைக்கு புதுக்கோட்டை பக்கம் நடந்து போறோம்ல, அது கூகுள் மேப் போட்டு பாக்குறாரு. இவர்தானே கூகுள் மேப் அந்த பொம்பளை வாய் சொல்லும்ல. சரிங்க. அது மயம். எங்க சுத்தினாலும் ரெங்கன சேவிங்கிற ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? எங்க சுத்தினாலும் ரெங்கன சேவின்னு ஒரு ஏன் கணக்கு. மாரியம்மன் கோயிலை சுத்திட்டு மாரியம்மனை கும்பிடுறது இல்லையா? மாரியம்மனை கும்பிடணும், எதை கும்பிட்டாலும் ரெங்கனை. தேர் எழுத்து தெருவுல விடுறது யாரு? நம்மதான். நம்மனே எல்லாரையும் பேச. தேர் எழுத்து தெருவுல விடுறவங்க வெளியூர்காரங்க விட்டுட்டு போயிருவாங்க. அதை கொண்டாந்து கோயில் வாசல் நில குத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? டிராக்டர் டிரைவர். அன்னைக்கு எங்க ஊர்ல அவன் தாங்க வந்து அன்னைக்கு நீங்க வந்து பார்க்கணும். அடுத்த வருஷம் வாங்க, உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்குறேன். டிராக்டர் டிரைவரா? ஆமா. ஆளுரம் போயிட்டா டிராக்டர் டிரைவர் தாங்க. பம்ப அரவாங்க போறியடா. வேணா 1 கிலோ போடுங்க, பெரிய கொடுப்போம். 3/4 கிலோ ஆயிட்டு போங்க. ஏண்டா தேர் இழுத்து நில குத்த வேண்டிய தன்மை உள்ளூர் மக்களுக்கு இருக்கு. ஆமாங்க, அவங்க தான் நில குத்தணும். உண்மைதான். தேர எதை பிடிச்சி இழுப்பாங்க? அதான் தேர் இழுக்கிறோம்ல, ஒண்ணு சங்கிலின்னு சொல்லக்கூடிய சலங்கையால இழுக்கணும், ஆமாங்க. இல்லைன்னா வடம் பிடிச்சு இழுக்கணும். ஏன் தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறாங்க? நல்ல கேள்வி. லைலான் கயிறை வச்சு இழுக்கலாம். அவன் பதில் சொல்ல மாட்டேன். நீ போ. நான் சொல்லுவீங்க. கயிறு அழுத்தம். இல்ல பட்டார்னு கயிறு அந்த நீ ஓரம் நில்லுன்னு. சரி. எதற்காக வடம் பிடிக்கிறார் என்றால், தேர். தேர் என்றால் யார்? தம்பி தம்பி சிரிக்கிறது இல்லை, அது வேற. சிரிக்காதியா சிரிக்காதியா. தேருக்கு மறு பேர் உண்டு. தேர் என்றால் தாய். என்னது? அப்ப நீயே சொல்லியா? ஆமா, அப்ப நான் சொல்லிட்டேன். பட்டார் ஏய் கட்டையால அடிச்சு மண்டைய உடைச்சு போய் என்னமோ உள்ள சொன்னாங்க. நீங்க போங்க சார் ராமராஜன். அவர் கோபக்கார. இது என்னமோ தேர்னா என்னமோ சொன்னீங்க, சொல்லுங்க. தேர் என்றால் தாய். தாயா? செந்தில் சொல்ல விடு செந்தில். சரி சொல்லுங்க. அந்த தேரினுடைய வடம் தான் தாய் வயிற்றில் இருக்க தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடி உறவாக நினைத்து சாமியும் தாயும் ஒண்ணும் என்றதான் வடம் பிடித்து தேர் இழுக்கிறார்கள். கை தட்டல. இப்ப பருப்பு வேற அடிச்சாயா பாத்தி? இப்ப யாரு கை தட்டுங்க, இல்லைன்னா என்ன குண்டக்கு மட்டும் பேச்சு புரிய போறான். சொந்த வந்தம் வளர்க்க மாட்டேன். சரி, அப்போ நீங்க உண்மையான விளக்கம் சொல்லுங்க. நீ என்னமோ சொல்லணும், நீ சொல்லு. என்ன கேட்க போறீங்க? டேய் என்ன கேட்க போறீங்க? இடத்துக்கு வர கேளுங்க, கேட்கறத கேளுங்க. சொல்லலாட்டி என்ன நீங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன். தேர்ல முதலாக தேர் அப்படின்னா வெள்ளோட்டம் பார்க்கணும். ஆமா. தேரை முதலாக வெள்ளோட்டம் பார்க்கணும்னா தேர்ல ஒண்ணு சாமி வரணும். ஆமாங்க. வீதி உலா வர சாமி என்ன சாமி? மீனாட்சி அம்மன். காமாட்சி சாமி இருக்கு. இப்போ வீதி உலா வந்துச்சுல சாமி. ஆமா. அது என்ன சாமின்னு சொல்லுவோம்? மாரியம்மன். ஆமாங்க. டேய் மாரியம்மன் தெரியுதுடா. சரி. உற்சவமூர்த்தி மூலவமூர்த்தின்னு 2 இருக்கு. ஆமா. மூலவமூர்த்தினா எங்க இருக்கும்? அது அங்க பூலோகத்துல. இதான பூலோகம். தூங்கு மூஞ்சி முண்டை. என்னைய குழப்பி விட்டு போறேன். செந்தில் உனக்கு காது அறக்காதானா? நீ அற வாங்க போற. எதுக்கு இருந்தாலும் இப்படி இப்படின்னு. ஆமா. அப்புறம் கிளிக்கிற மாதிரி என்ன பூலோகத்துல இருக்குன்னா இப்ப என்ன எமோலோகத்துல நிக்கிற? இல்ல இல்ல, பூலோகத்துல இருக்க. உற்சவமூர்த்தினா மூலவமூர்த்தினா கோயில் ஆலயத்துல இருக்கிற சிலை. ஓ ஓன்னா என்னடா? ஓண்டா ஓம் சரவண பவ. அதாடிச்சாயா பொழைச்சுக்கோட்டா. சும்மா சொல்லக்கூடாது. நீ சோத்துக்கு இருந்தா பொழைச்சுக்குவேன். இருந்தா பொழைச்சுக்குவியா இல்லையா? எதுக்கு இருந்தா? சோத்துக்கு இருந்தா. யாருக்கு சோத்துக்கு இருந்தா? யாருக்குண்டாலும் அடுத்தவனுக்கு சோத்துக்கு இருந்தா நீ தெருவுல தெரியணும். உனக்கு இருந்தா நீ பொழைச்சுக்குவியா? ஆமாங்க ஆமாங்க. என்ன இருந்தா? சோத்துக்கு இருந்தாத்தேன். சோறு மட்டும் இருந்தா சோத்துக்கு தாயா. அப்புறம் இதுக்கா ஒரு டயலாக் பேசணும்னே உள்ள போய் ஒன்று. உற்சவமூர்த்தி மூலவமூர்த்தி. மூலவர் மூர்த்தி அப்படின்னா கோயில் ஆலயத்துக்குள்ள இருக்கிற சிலை. உற்சவமூர்த்தினா வீதி உலா வரக்கூடிய சிலை. அப்ப ஒரு தேர் முதலாக ஒரு ஆசாரி செய்யப்பட்டு வெள்ளோட்டம் பார்க்கணும்னா ஒண்ணு சாமி வரணும், இல்லைன்னா அந்த நாட்டை அந்த ஆளக்கூடிய மன்னன் அதுல வரணும். 2 பேர் இல்லாம ஆசாரி வந்தாரு. தப்பு. நீங்க சொன்னது தப்பு. இது நடந்த உண்மை வரலாறு. எந்த தேரா இருந்தாலும் தேரோட்டம் முடிஞ்ச உடனே தேரை எங்கேயோ வைப்பாங்கன்னா சுத்தி தகர அடிச்சு உள்ள ஓட்டு பூட்டிக்கிடுவாங்க. அந்த சாவி எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்பாளர் வரணும். கூட்டுல இருந்தே வரணும். பெரிய மயிரை பிடிச்சி போடாதே, வாயில ஏதாவது வந்துட போகுது.
தேரை எடுத்து இதுக்குள்ள வைக்கிறாங்களா, பூட்டை எடுத்துக்கிட்டு வர்றாங்களா? நீங்க வாங்க, நீங்க ஏதாவது உங்களோட திறமை இருக்கு, இருக்கு. ஆனா வெளியில வர மாட்டேங்குது. சரிங்க, என்ன வருது? வருது திறமைதான். இப்ப தேர் வெள்ளோட்டம் பார்க்கணும்னா, வெள்ளோட்டம் போது ஒண்ணு அந்த தேர்ல சப்பரத்துல சாமி வரணும், ஆமா. இல்லனா அந்த நாட்டுடைய அரசன் வரணும். ஆமாங்க. அது இல்லாம அந்த தேரை செஞ்ச ஆசாரியே வந்தார். வந்தாருல்ல, என்ன காரணம்? ஓட்டி பார்த்துருக்காரு நல்லா, வீல் எங்கிட்டு போகுது வருது அப்படின்னு. ஆமா, மன்னனோ தெய்வத்தை வச்சு இழுக்கின்ற பொழுது அந்த வீடுகளாகப்பட்டது கோட்டம், பெண்டு, கிரீஸ், போல்ட்டுகள், கடக்கு புடக்கு, லிப்டப்பா, அந்த இடியப்பம் வர வேண்டும். ஆமா, தேருக்கு முன்னாடி இடியப்பமும் கொலக்கட்டையும் சூற விடுவார்கள். சூப்பர் சூப்பர், அந்த பாயிண்ட் பாரு. உடனே நகைச்சியை பேச்ச குறை ஒண்ணு இல்ல. காளையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு தெரியுங்களா? ஆமா. அந்த கோயில்ல சின்னமருது பெரிய மருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தேர் செய்யப்பட்டது. உண்மை. குப்பமுத்து ஆசாரியால் செய்யப்பட்ட தேரு. ஆமா. அவர் என்னன்னா ஒரு அளவு கூட செஞ்ச ஒரு காரணத்தினால அதுல யார் முதலாக வருகிறாரோ அவர் உயிருக்கு ஆபத்துங்கிற ஒரு காரணம் இருந்தது. அறிந்தார். அதனாலதான் குப்பமுத்து ஆசாரி அதிலே வந்து சனிமூலையில வரும்பொழுது தேர்ல சக்கரத்திலே கல்லி ஏறி கீழே விடுவப்பட்டு உயிருக்கு போராடும் தருணத்துல சொன்னாரு, இதுல வரக்கூடிய நான் ஆசைப்பட்ட காரணம் ஏன் உயிரையே நம்ம ஆய்த்துக்கணும், ஒரு அரசனோட உயிர் போகக்கூடாதுன்னு வந்த காரணம். சரிங்க, அது இப்ப பின்தூங்கி முன்னெழுவோல். நான் சாதாரண ஒரு கேள்வி கேட்கிறேன், புராணத்துக்குள்ளே இதிகாசத்துக்குள்ள போல, உங்க ரெண்டு முகரையை பார்த்தாலுமே அப்படித்தான் கிழிச்சு பிடிக்க கேள்வி தெரியுது எனக்கு. ஏங்க இவ்வளவு நேரம் கை தட்டினாங்க, சிரிச்சாக, அப்ப நாங்க என்ன ஒண்ணுமே சொல்ல தெரியாங்களா? அம்பளத்து விட்டுறாத, நான் எதையாவது சொல்லிவிடுவேன். நீ சொன்னா கை தட்டுவாங்க, எதுக்காக தட்டுறான்னு அவங்களுக்கும் தெரியாது, ஏன் தட்ட சொன்னேன்னு உனக்கும் தெரியாது. நான் சொல்றேன், பின்தூங்கி முன்னெழுவோல் பத்தினி. குடும்பம் இருக்கு, வீட்டுல எல்லாருக்கும் சாதம் பரிமாறி மீத இருக்கிற சாதத்துல தண்ணி ஊத்திட்டு எல்லாருக்கும் பின்தூங்கி. தப்பு. பின்தூங்கி முன்னெழுவா பத்தினி சொன்னது கூட ஏத்துக்கிறேன். சாதம் தப்பு. நைட்டு பூரா சப்பாத்திகள், இட்லி, தோசை, முன் சுட்டு பின்ன பத்தினி. கை தட்டலாம். எந்த வீட்டுலப்பா கஞ்சி குடிச்சிய? பூரா ப்ரெஷர் 400 500. அப்புச்சி கடை, அப்புச்சிக்கே 600 ப்ரெஷர். அப்பச்சிக்கா கிளப்பி விட்டு போயிடாத நீ வாட்டுக்க. நான் வீட்டுல சொல்றேன் சாமி, இங்க வா, அந்த காலத்தை பத்தி பேசுறேன். அந்த காலம் அப்படி சொல்லணும். நான் விவரமான ஆளு. எல்லாருக்கும் சாதம் பரிமாறி மிச்சம் இருக்கிற சாதத்தை தண்ணீர் தப்பு. சாதம் ஆக்குவான்னு சொல்லுங்க, பழுமாறன்னு சொல்லாத. புருஷன் போட்டு தின்று படுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அது சீரியல் பார்க்குறது. கை தட்டலாம்ப்பா. நான் உண்மையை சொன்னா ஒத்துக்கிற மாட்டிய புத்தூர் கட்டு பாண்டி. முருகனே, எல்லாரும் தட்டுறாங்க நியாயம், அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீ தட்டியது. அவங்க தட்டாட்டா தெருவில் விட்டு போயிருவேன். கெந்தி கார்ல வராம கெந்தி ஓடியாருவாங்க. பதவியில இருந்துக்கிட்டு படுத்துறாங்களே, ஒரு சில பேரை கும்பிடணும் தோணும். ஐயா எம்கேஆர் ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? பிள்ளை நல்லா இருக்கா? வீட்டுல நல்லா இருக்கா அப்படின்னு தோணுது. சங்கத்துக்கு போங்களே, ஒரு சில பேர்ல கும்பிடு துளைக்கணும் போல தோணுது. ஏன்னா பதவியில இருந்துட்டு படுத்துறானே, அவன் கும்பிடலன்னா அவன் பாக்குறானே, துளைக்கணும் போல தோணுது. அது மாதிரி. சரி, ஏன்னா நான் உனக்கு சுருக்கமாக சொல்றேன், நீ இந்த சாதம் அதெல்லாம் போல எல்லாருக்கும் முன்னாடி தூங்கி பின்னாடி, எல்லாருக்கும் பின்னாடி தூங்கி முன்னாடி எழுதி அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்திலே காலையில எழுந்திருச்சு பெண்மகள் சாணம் தெளிச்சு கோலம் போடுறா. என்ன காரணத்தினால? தப்பு. கோலம் போடுறாயா? சாணம் தெளித்து கோலம் போட்டா எங்க அப்பத்தா. இப்ப பொம்பளையால உரம் காலையில மோட்டரை போட்டுக்கிட்டு ஓசுல அடிக்குது. ஓசுல அப்படி அடிக்குது, ரோட்ல படுத்து கிடந்த வேட்டிய காணா, புளிட்டு போயிருச்சு. திருப்பி ஓசை காணா, புளிட்டு போயிருச்சு. சிரிக்க முடியல, லோடு தாங்காம. ஆனா உனக்கிட்ட வந்தா ஏன் சொல்றேன், இரவு நேரத்திலே ரொம்ப நேரம் விழித்து விட்டு பிறகு பெண்கள் தூங்குறாங்க. 5 மணி ஆயிரம். அதிகாலையிலே தன்னுடைய வாசல். தப்பு. அது கிராமத்துல தான் அவங்க வாச. நத்தன் டவுனுக்கு ரோட்டத்தையும் கிளீன் பண்றாங்க. ஆமா, ரோட்டிலே தொளித்து ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் ஏன் கோலம் போடுறாங்க தண்ணி தொளிச்சு அப்படின்னா, கோலம் கோலம் என்றால் என்ன? கோலம் என்றால் கோலம். தண்ணி என்றால் என்ன? தம்பி நல்ல வாயில வந்துடும். தண்ணியை ஏன் தொளிக்கிறாங்க? ஒரு மனிதன் உணவில்லாமல் இருக்கலாம், தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், கப்ளிங் இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் மனிதனுக்கு தேவை தண்ணி. ஏன் தண்ணி தொளிக்கிறாங்க? எல்லாம் கவனமா கேட்கணும்பா. ஏன்னா எப்பயுமே சொல்லல, இப்போதே எனக்கு அறிவு வந்திருக்கு, சொல்லணும்ட்டு. தம்பி வெள்ளக்குமார் வெஞ்சு அண்ணன் சொல்றத கேள்றான். ஏன் வாசல்ல பெண்கள் தண்ணி தொளிக்கிறாங்கன்னா, இந்த பூமியிலிருந்து எங்க தாகத்தை தணித்த தண்ணியே இந்த பூமிக்குள்ளிருந்து தான் தண்ணி வந்தது. இந்த பூமாதேவியே அதிகாலையிலே எங்களை எல்லாம் தூங்க வைத்து, பூமாதேவியே நீ முழித்துக் கொண்டிருக்கிறாயே, உன் முகத்தை நான் கழுவுறேன்னு சொல்லித்தேன். தூங்குன பூமாதேவி இந்த மண்ணை தண்ணியை தொளிச்சு முகத்தை கழுப்பி எழுப்புறாள் பெண்மகள். இடி விழுந்துருச்சு இந்த கதையில விதி பேக்கூதி. இது வர்றேன். பூமாதேவிங்கிற ஒரு தாய் ஆமா. காலையில எழுந்திருக்கணும், விளக்கம் சொல்றேன், கைது தண்ணி வச்சு முகத்தை கழுவி விடுறாங்களா? ஆமா, கழுவி விட்டு. இதுக்கு வேற பூ வச்சு பொட்டு வச்சு ஏதாவது பூ சொல்லல. ஏன் ஏன் கோலம் போடுறாங்க? அதே அங்க ஆலப்புழா கள்ளத்துக்கு போடலாம், எம்சாண்டு 2 லோட கொண்டு வந்து கொட்டலாம். ஏன் வாசல்ல பெண்ணாகப்பட்டவள் கோலம் போடுறாளா? கோலம் என்பது என்ன? 50 உள்ளி 7 வரிசையிலும் கோலம் இருக்கு. அது போடுறதுக்குள்ள பொங்க முடிஞ்சிடும். 800 உள்ளி 300 வருஷம் இருக்கு. அது போடுறதுக்குள்ள இந்த போட்டோ போல கிளவி ஆயிரும். 15 காப்பு முடிஞ்சு மஞ்சள் நீர் ஆடிடுவாங்க. நீ வர்ற என் ஆத்தா காலத்திலே, எங்க அப்பத்தா காலத்திலே கோலம் போட்டார்கள். இன்னைக்கு கெமிக்கல் பவுடர். கோலம் போட்டு போகும்போது பாவம் வாயிலா ஜீவன் அந்த எறும்புகள் நமக்காக வெள்ளையா கிடக்கு, ரேசரிசியா நினைச்சு வந்து திங்குது. பார்த்தா கெமிக்கல் குடும்பத்தோட செத்து போகுது எறும்பு. ஆனால் அந்த காலத்திலே என் பாட்டியாப்பட்டவள் அபத்தாப்பட்டவள் என்ன செய்தார்? அரிசி மாவிலே அரைத்து கோலம் போட்டார்கள். ஏன் அரிசி மாவுல போடலாம், முறுக்கு மாவுல போட்டுக்கலாம்? எல்லாம் ஒரு மாவு தானப்பா. இல்ல ஒன்னு மட்டும் சொல்ல விடு, இது சொல்லுவேன். அரிசியிலே பல வகை உண்டு. நவாப், டிகே, குஜராத் பொன்னி, கால்சர் பொன்னி, அன்னி போட எல்லாம் அரிசி உண்டு. எதற்காக அரிசி மாவிலே அரைத்து கோலம் போட்டால் என்றால் தாய்மார்கள், நாங்கள் மட்டும் நல்லா இருக்க கூடாது, இந்த பூமியில் உள்ள சிவராசியெல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அரிசி மாவிலே கோலம் போடும் போது. உனக்கு கதை பிடிக்கணும் இருந்துச்சு போப்பா, கதை தானே இது. தர்க்கம் என்றால் என்ன? வள்ளியும் நாரதரும் பேசக்கூடியதான் உண்மையான தர்க்கம். நாரதர் சொல்லுகின்ற பொழுது நகைச்சுவையாக கூறுவதற்கு தான் எந்த ஒரு நாடகத்திலையும் இந்த கோமாளி கதாபாத்திரம் ஒன்று உண்டு. அவன் சிரிக்க வைப்பவன். கமலஹாசனும் எங்கள் ஐயா சூப்பர் ஸ்டாரும் இணைந்து ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்தினுடைய செலவு மட்டும் 1300 கோடி. அந்த 1300 கோடி படம் இழுக்கிற பொழுது அந்த 1300 கோடி படத்துல ஒரு காமெடிய நகைச்சுவையாளன் இருப்பேன். ஏன்? படத்தை தொய்வில்லாமல் கொண்டு செல்பவன் நகைச்சுவையாளன். எத்தனை நகைச்சுவை நடிகர், கவுண்டமணி, செந்தில், வையப்பைய, வடிவேல், நாகேஷ் ஐயா, இவர்களை நகைச்சுவையாளரை வைத்து தமிழ் சினிமா எத்தனை படங்கள் வெற்றி பெற்றது தெரியுமா? அதனாலதான் இந்த நாடகம் போட்ட நிகழ்ச்சியிலே ஆடலும் பாடல், கிராமிய நிகழ்ச்சி எதா இருக்கட்டும், அதுல எல்லா நிகழ்ச்சியிலையும் எங்களை போல ஒரு கோமாளி இருப்பான். அண்ணா உனக்கா இவ்வளவு விளக்கம் சொல்றேன் பாரு, நான் எவ்வளவு முட்டா கூதியா இருப்பேன். கடுப்ப கலப்பாத மத்த பப்புனு மாதிரி கிடையாது. நல்ல விஷயம். கோடாங்கி கோடாங்கி சிரிக்க வைக்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கு. சிரிக்கணும், சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிற தன்மை. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நேரத்துல கலகலப்பா சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை நல்ல விஷயம் தான். நல்லா பேசுறீங்க, உள்ள ஆளோளும் இருங்க. கோலத்தை சொல்லலைன்னா என் தம்பி என்ன நினைப்பேன்? மறுபடி அவனை பேசாம விட்டு நான் உண்மையை சொல்லணும்னே. ஐயா ஐயா கோலத்துக்கு மட்டும் சொல்லு. கோலத்தை மட்டும் சொல்றேன். இன்னும் அரை மணி நேரத்துக்கு சொல்ல. அந்த அரிசி மாவு கோலத்தை ஒரு எறும்பாகப்பட்டது, அந்த அரிசி துவல்கள் சின்ன சின்னதாக இருக்கும்ல, அதை பூராம எடுத்து கொண்டு போய் தன்னுடைய இருப்பிடாமட்ட அத்தனை சொந்த எறும்புகள்கிட்டையும் அது கூடாரம் அந்த பொந்துக்குள்ளே அந்த அரிசியை கொண்டு வைக்கும். அப்போ மழை காலத்தில் மழை வெள்ளம் வந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படும் போது தொடர்ந்து மழை, வானிலை ஆராய்ச்சி மேல ரமண மகரிஷி அறிவிப்பார்.
இல்ல யார் அறிவிப்பா? எவராரு? அவர் பேர் அந்த பேர் தாங்க. ரமண மகரிஷி இல்ல, ரமணன் தான். ரமணே அவர் அறிவிப்பார். அவர் இப்ப நத்த மட்டாரத்திலே இல்ல ரமணனை 11 நாளைக்கு கனமழை உண்டு. அப்ப மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கும், யாரும் கோலம் பண்ண முடியாது. அப்ப அந்த எறும்பு பசிக்கு என்ன ஒண்ணு, வெயில் காலத்துல எடுத்து கொண்டு போய் வைத்த அந்த அரிசியை மொத்த எறும்பு கூட்டமும் ஒண்ணு சேர்ந்து சாப்பிடுமா. அப்ப சாப்பிடும் போது எந்த வீட்டு வாசல்ல எடுத்துட்டு வந்து இந்த உணவை நாம சாப்பிடுறோமோ அந்த குடும்பத்தையே அந்த எறும்பு கூட்டம் அன்று வாழ்த்துமா. அதனாலதான் அரிசி மாவுளை கோலம் போட்டார்கள். ஏன் ஐயா ஐயா போதும். ஐயா. டேய் முடிஞ்சிச்சா? ஏய் லூசு குடிச்சிட்டு பேசாம இரு. கிறுக்காக்கனது பூரா அந்த பட்டம் உண்டதேன். கையிலே கோலம் போடும் பொழுது இப்ப எல்லாம் ஊதாங்குளம் குளமா இருக்கு, அதுல அத்தனை ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டைக்கிளை மாவு வச்சு பொம்பளைகள் எதற்காக வாசலை உருட்டி விடுறாங்கன்னா, நம்ம வாசலை மட்டும் கோலம் போடக்கூடாது, அடுத்த வாசலுக்கு போட்டு சண்டை கட்டி நாருவோம் என்பதற்காக. உண்மையிலே நல்ல விஷயம் தான், இது திறமையான இருக்கு. ஆனா கொந்தளிப்புச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு போறேன். நல்ல விஷயம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு அருமையான. ஏன்னா வாழ்க பல்லாண்டு காலம் வாழணும், வாழையடி வாழையாக அந்த குடும்பம் வாழணும். அரிசி மாவுல பின்தூங்கி முன்னெழுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சீதேவியை வீட்டுக்கு அழைப்பாள் தாய்மார்கள் அப்படிங்கிற காரணம். நல்ல விஷயமா பேசுறீங்க. ஆளோളം சோனு ஒரு சத்தம், சோன்னு ஒரு சத்தம். ஆமா அது வெஸ்டர்ன் டயல் தண்ணி. டேய், டேய். பெண்கள் குரல், பெண் குரல். என் தங்கச்சி ரெண்டுங்க, 2, தங்கச்சிக்கு 2 தான். டேய் 2 பெண்கள். ஒன்னு என் தங்கச்சி, ஆ. இன்னொன்னு இவன் பொண்டாட்டி, ஊலாங்கலி பொண்டாட்டி. டேய் கூட பிறந்தவங்க உங்களுக்கு 2 பேர் தானே? அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. கூட பிறந்தவங்க 2 பேரும் கூட பிரபா சகோதரி வள்ளி, அள்ளி இன்னொன்னு எங்கால், கூட பிறக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லீஸுக்கு விட்டுருவேன். அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை. அழைத்து வருகிறேன். கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா, கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான், என் இருவினில் நடுவினில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, கரிச காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா, ஒரு முறை பார்த்தால் அரைடகை பிள்ளை பெற்று கையில் தருவேனே, கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா, கண்ணே எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து நாரத மரிசி வருகை தந்திருக்கிறா. உங்களுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாருத்தா? நான் கேட்டா கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பா. எனக்கு நிறைய வேணும். நிறைய உனக்காகத்தே வச்சிருக்காரு. என்னது? 1.5 கிலோ மிச்சர் போட்டன உள்ள இருக்கு. அழைத்து வருங்க சுவாமி. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வணங்கி விளையாமா. ஏ பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வணங்கி விழலாமா, உம்மழகே காத்து கட்டி தடுக்கி விளையாமா. ஏ அச்சா மாட்டாயாடா இருந்தாச்சா, ஏய் என்ன பண்ற? என்னம்மா? நான் எப்படி ஆட்டுறேன், நீ எப்படி ஆட்டுற? எங்கே பார்க்கலாம் ஒரு சும்மா. அச்சம் மடம் ஞானம் மறந்தாச்சு. ஏ காத்தாடி காத்தாடே பறந்தாச்சா, வேணாமா வேணாமா, வரவேற்பு, ஆடிப்பாடி வரவேற்பு தமிழ் பண்பு ஆமாங்க. பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கின்ற ஆமாங்க. பெண்மகள்
இருவரும் பல்லாண்டு காலம் வாழ்க. நன்றி ஐயா. தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். இருந்த போதிலும் சிறப்பான அந்த பெண்மகளை வர்ணிக்க வேண்டும். எப்படி இருக்கு? அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே. அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே. அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே. எதை வச்சு ஏன் நெஞ்சை நீ நுழைச்சு உள்ளிருக்கும் இதயத்தை திருடி அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே. வெள்ளத்தில் அழித்து இழுப்பது போல் நீ தூக்கி போகாதே. பள்ளத்தில் விழுந்த என் உயிரை நீ மாற்றி போராயே. உள்ளவனோ உள்ளவண்டி திகழி காதல் கொடி பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே எல்லை கோடு இல்லையடி. அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே உலகை உன்னால் அறிந்தேனடி. அடி வெள்ளக்கார போச்சுடா. என்ன பண்றது இல்ல முடியல. சரி, அடுத்தபடியாக உங்கள் தங்கை தங்கச்சி இருக்கு. தங்கச்சி இதுக்கு மேல உயிருக்கு ஆபத்து வேணும்னா தங்கச்சியை அழைச்சிரு. ஓடியாத்தா. தங்கச்சி அளவுல பள்ளிக்கண்ணு தெப்ப குளத்துக்குள்ள தின நீதி குதிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், என்ன காத்தாளைய வச்சான். தெப்பக் குளத்துக்குள்ள திடநீர் கொளுத்தடிலே. என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், என்ன காத்தாளைய காலப்பனி மிக ஓடிது ஏன் மச்சாட ஒன்னத்தான் தேடுது. காலப்பணி மேகம் ஓடுது என் மச்சான் விலாசத்தை தேடுது. சோளக்குயில் வண்டு கூவுது, அது சொந்தத்தை ஒன்னத்தான் தேடுது. அழகட தேடி வந்தான வந்தான மச்சானுக்கு இணையாகுமா. அழகட தேடி வந்தான வந்தான மச்சானுக்கு இணையாகுமா. குக்கு என் மாமனை பார்த்து சொல்லு. தெப்ப குளத்துக்குள்ள நான் நீந்தி குதிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாளிய வச்சான். அரட்டு வண்டி த ஊர்கோளம் இந்த ஊர்கோளம் நீங்க தேர்வோலே. அரட்டு வண்டி த ஊர்கோளம் இந்த ஊர்கோளம் நீங்க தேர்வோலே. யாரு கண்ணு பட்ட பாவமோ ஏ மச்சானுக்கு மேல கோபமோ. யாரு கண்ணு பட்ட பாவமோ ஏன் மச்சானுக்கு மேல கோபமோ டேய். கரையோர கரையோர மை போட்டு பார்த்துட்டு மச்சானுக்கு அனடை. மலையோர கரையோர மை போட்டு பார்த்துட்டு மச்சானுக்கு இல்லையே. குக்கு ஏ ராசாவை பார்த்து சொல்லு. தெப்ப குளத்துக்குள்ள தின நீந்தி குதிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான். என்ன காத்தாளைய வச்சான், என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், என்ன காத்தாளைய வச்சான். தங்கச்சி வணக்கம்ண்ணே. 100 ஆண்டு காலம் நல்லபடியா இருக்கணும் மத்தா. அழைத்த காரணம் என்ன? நாரத மரிசி வந்திருக்கிறார். அண்ணே இந்த பிள்ளை எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளைதான் உனக்கு நாத்தனா. ஆமா பரவாயில்லையே. நல்லா ஆனா உங்களுக்கு வஞ்சகம் ரொம்ப. ஏத்தா
எனக்கு தோழியா தான் இருந்தா எப்படி நாத்தனா நீ எனக்கு தங்கச்சி நான் தங்கச்சி அண்ணன்